கள்ள ஓட்டு நிறையா போட்டிருக்காங்க. வழக்கமாக போடுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அங்க எதிர்க்கட்சிகளே நிக்கல. ஆனாலும் சீமானை பார்த்து திமுகவுக்கு ஒரு பயம் வந்தது உண்ம. மார்ஜின் குறைஞ்சிடும்னு பயப்படுறாங்க. அதனால மானாவாரியா குத்திருக்காங்க. கள்ள ஓட்டும் போட்டிருக்காங்க. பணமும் விளையாடி இருக்குது. நிறையா விளையாடி இருக்குது. சார் இவ்வளோ ஆஃபீசர்ஸ், இவ்வளோ போலீஸ் எல்லாமே பாதுகாப்பு போட்டும் கள்ள ஓட்டு போட நீங்க முடியும். இடைத்தேர்தல்ல என்ன லட்சணத்துல நடக்குதுன்னா, இப்படி தான் நடக்கும். இது வந்து திமுக மட்டும் செய்யல. அண்ணா திமுகவும் இத தான் பண்ணுச்சு. ஜெயலலிதா இருக்கும்போது எத்தனையோ தேர்தல்ல கள்ள ஓட்டு அவங்க மானாவாரியா குத்திருக்காங்க. திமுக இருக்கும்போது அவங்க குத்துவாங்க. இப்ப திமுக டர்ன் அவங்க குத்துறாங்க. எதிர்க்கட்சிகள் புறக்கணிச்ச பிறகு இவங்க ஸ்வீப் பண்ணிட்டு வந்துடலான்னு பார்த்தாங்க. சீமான் நல்ல டஃப் ஃபைட்டு குடுத்தாரு. அந்த கோவத்துல, வெறுப்புல தான் கள்ள ஓட்டு குத்துறாங்க. இப்ப பாருங்க அந்த பெண்மணி வந்து ஓட்டர் ஐடிய காமிச்சு சொல்றாங்க. என் ஓட்ட எவனோ போட்டான். சரி கையெழுத்து காமின்னா, ஓட்டு போட்டா கையெழுத்து போட்டுருக்கணும்ல. கையெழுத்த காமிக்க மாட்டேன்னு என்ன இந்த திருட்டு வேலை என்ன? எலெக்ஷன் கமிஷன் உடந்த. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு சாதகமாக வேலை செய்கிறவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இது ஒரு எலெக்ஷன் ஒரு கேடா என்ன இதுக்கு ஈரோடுக்கு? இன்னும் ஒரு வருஷம் தான் பணம் விளையாட போகுது. 2 வருஷமா இல்லை பட்டி ஃபார்முலான்னு ரூ. 15,000 கொடுத்தானுங்க, ரூ. 20,000 கொடுத்தானுங்க. இந்த தடவை அவ்வளோ கொடுக்கல. கடைசி ரூ. 1,000 கொடுத்தாங்க. 1000 2,000 கொடுத்துருக்காங்க. 68% போகலாம். எப்படி 68% போகலாம்? இடைத்தேர்தலில் ஜனங்க அப்படியே பாஞ்சு பாஞ்சு வந்து ஓட்டு போடுவாங்களா?